இன்னைக்கான மினி விலாகில் எல்லா வகையான சோறுக்கும் பசி அரைக்கும் ஒத்து போகிற மாதிரி நல்லா கம கமன்னு மணக்க மணக்க ஆட்டுக்கறி சரியான அளவோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. நான் இன்னைக்கு 3/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். இது 1 கிலோ வரைக்கும் இந்த அளவு போதும். 3 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். ஒரு குக்கரில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் கண்டிப்பாக இந்த அளவு கலர் மாதிரி வரணும். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா 5 நிமிஷம் வதக்கிட்டு கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் இளம் ஆட்டுக்கறியாக 3/4 கிலோ சேர்த்துட்டு 5 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி உப்பு சேர்க்கணும். ஒரு 10 நிமிஷம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கம்மியாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். நான் அளவு எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் தெளிவாக பின் பண்ணியிருக்கேன். மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு அதிகம் புளிப்புள்ளாத தயிர், கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை சேர்த்து ஒரு பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சு மசாலா மட்டன் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் சூடான தண்ணி சேருங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேணாம். மூடி போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் சிம்மில் வச்சிடலாம். இன்னொரு பக்கம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி பருப்பு. அதிகமாக சேர்க்க வேணாம், குருமா மாதிரி இருக்கும். கசகசாவும் சேர்க்க வேணாம். தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். எப்போதுமே குக்கரை விசிலை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக விசில் போகட்டும். நல்லா மட்டன் வெந்து வந்திருக்கும். சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பீஸ் போட்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு, உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். விசில் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக 1/2 மூடி எலுமிச்சை பழசாறு, கைப்பிடி மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டா அவ்வளோதான். தகன்னு கமன்னு செம்ம சூப்பராக ஆட்டுக்கறியானோ. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இதே மாதிரி கறியான காய்ச்சுவீங்கன்னு. இதோட சீக்ரெட்டே எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம சேர்க்குற ஒரு பொருளையும் எண்ணெயிலே எந்த அளவு வதக்குறோமோ அந்த அளவு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஆணத்துக்காகவே இன்னைக்கு பரோட்டா போட்டிருந்தேன். என்னுடைய சிக்னேச்சர் ரெசிபியில் இந்த பரோட்டாவும் ஒன்று. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் டிப்ஸு ஐடியாஸ்ன்னு டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணவங்க கூட பெர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பரோட்டா சுட்டுட்டு இந்த மாதிரி அடிக்கிறதுல தான் இருக்குது. எந்த அளவு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி பரோட்டா கிடைக்கும். என்னோடய ஸ்டைலில் பரோட்டா ரெசிபி இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே நான் லிங்கை டேக் பண்ணுறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் இந்த கறியானம் செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.